Good evening, students. Today we'll see the current affairs analysis dated 29th June 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news: Supreme Court decriminalizes, refused to review the decriminalization of adultery. So first of all, you have to know what is adultery under section 497 பொறுத்த வரைக்கும் 2018 Deepak Mishra was the Chief Justice of India. He pronounced the judgment which is repeal the adultery, that is section 497. So section 497 என்ன சொல்லுது அப்படின்னா, if a married couple, the wife is having a relationship with other person, the third person, then it will be considered as an offense and he will be, so the wife punishment பண்ண மாட்டாங்க, wife shall not be punished, but யார் வந்து ஒய்ஃப் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருந்தாங்களோ அந்த பர்சன் வந்து will be arrested and will be punished. ரேப் அண்ட் கில்ட்டி சார்ஜஸ் அவங்க மேலே போடுவாங்க. ஸோ இது வந்து, பட் இஃப் த ஒய்ஃப் இஸ் ஹேவிங் கன்சர்ன் வித் லைக் ஹஸ்பண்டோட கன்சர்ன் இருந்துச்சு அப்படின்னா ஷீ கேன் ஹேவ் ரிலேஷன்ஷிப் வித் லைக் இது வந்து இட்ஸ் லைக் ஒய்ஃப் வந்து ஒரு கமோடிட்டி மாதிரி இருக்கு அப்படின்றது. ஸோ அவங்க லைக் ஒய்ஃபோட ப்ரைவசி இஸ் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ இது லைக் ஒய்ஃப் வந்து லைக் ஒரு பொருளாக பார்க்கப்படுறாங்க, கமாடிட்டியாக பார்க்கப்படுறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் லைக் ட்ரீட்டிங் ஒய்ஃப் அஸ் அ கமாடிட்டி, தென் இட் லைக் ஸ்லேவரி அப்படின்ற தாட் வந்துச்சு. தட்ஸ் அ ரீசன். இட் வாஸ் ராங் திங் கிடையாது, பட் பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்ற கேட்டகரியை மாற்றி ப்ரைவசி ஸ்டேட்டஸை கொடுத்துருக்காங்க ஒய்ஃபுக்கு. அதனால ப்ராஸ்டிடியூஷன் அதிகமாச்சு. தேர்ட் பார்ட்டி கூட அவங்க ரிலேஷன்ஷிப் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா நோ. 2 years we have seen. அதனால டிவோர்ஸ் அதிகமாச்சா, அதனால மேரேஜ் ப்ரோக் ஆச்சா அப்படின்னு கேட்டாச்சுன்னா நோ. ஸோ இது என்ன அப்படின்னா லைக் ஹஸ்பண்ட், ஸோ பேட்ரியார்கி மைண்ட் செட்ஸ் வந்து ஹஸ்பண்டோட பேட்ரியார்கி மைண்ட் செட் இல்லைன்னா லைக் மேல் டாமினேஷன்ஸ் இல்லைன்னா ஓவர் அத்தாரிட்டி ஓவர் லைக் ஃபீமேலை வந்து குறைக்குது. தட்ஸ் அ வெல்கம் ஜட்ஜ்மெண்ட் டு. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இட்ஸ் அ வெல்கம் ஒன். அதர்வைஸ் லேமன் லாங்குவேஜ் லைக் பீப்புள் வில் டெல். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் அந்த டைம் பீரியடில் வந்துச்சு. ஸோ சுப்ரீம் கோர்ட் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை ஆதரிக்கிறாங்க. இட்ஸ் நாட் அபவுட் லைக் சப்போர்ட்டிங் இல்லீகல் ரிலேஷன்ஷிப். இட் இஸ் அபவுட் கிவிங் ஃப்ரீடம் டு உமன். ஸோ லைக் அவங்களோட ப்ரைவசி கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் நாட் லைக் சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் கிவிங் அத்தாரிட்டி, இஸ் நாட் லைக் சர்டிஃபிகேஷன் கொடுக்கல யூ கேன் ஹேவ் ரிலேஷன்ஷிப் வித் தேர்ட் பார்ட்டி அப்படின்றது. ஸோ நிறைய இடங்கள்ல ஹஸ்பண்டால அவங்க தேர்ட் பார்ட்டி பீப்புளுக்கு வந்து வித் கன்சர்ன் தே கேன் ஹேவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது. ஸோ தே ஆர் ஃபோர்ஸ் டு டூ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். அது முன்னாடி நான் ஓல்டன் டைம்ஸில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஐ டோன்ட் நோ அபவுட் தட். பட் ஸோ இது வந்து ஒரு கமோடிட்டி. அப்போ ஒரு ஒய்ஃப்ன்றவங்க ஒரு ப்ராடக்டாக பயன்படுத்தப்படுறாங்க. ஸோ தே ஆர் ஃபோர்ஸ் டு டூ ஸ்லேவரி அப்படின்ற தாட்னால தான், இந்த ப்ரைவசி கன்சர்னால தான் இந்த ஆர்டர் வந்துச்சு. எனிவே இது வந்து லைக் நார்மல் பீப்புளுக்கு புரியாத ஒரு விஷயம். ஸோ எனிவே, ஸோ இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை போட்டது யார் அப்படின்னா ஜோசப் ஷைன் அப்படின்றவங்க, கேரளா ரெசிடென்ட். ஸோ இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணிக்கணும், திருப்பியும் வந்து பனிஷபிள் அஃபென்ஸாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பாப்டே என்ன சொல்லியிருக்காருன்னா, வி கான்ட் ரிவ்யூ இட், ஸோ இட்ஸ் அ குட் ஒன், ஸோ ஸ்டக் டவுன் பண்ணதான் அப்படின்ட்டார். சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். செகண்ட் நியூஸ் என்னன்னா, வாட் இஸ் லாஸ்ட் கிளேஷியல் மேக்ஸிமம். ஸோ இப்போ வேர்ல்டு கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஏன்ஷியன் டைம் பீரியடில் லைக் ஆர்டிக் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஏரியாக்கள் எல்லாமே ஐஸ் ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததாக சொல்லப்படுது. அட் த டைம் தெர் இஸ் அ ரைஸ் இன் த சீ லெவல் டூ. ஸோ நிறைய இடங்கள் வந்து ஹியூமன் ஆக்குபைட் பிளேசஸாகவும் இல்லைன்னா அனிமல் ஆக்குபைட் பிளேசஸாகவும் இருந்துச்சு. ஆனால் ஃபியூச்சர் இந்த டைம் பீரியடில் அது எமர்ஜிங் 33,000 years எகோ டைம் பீரியட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வாஸ் சீ லெவல் அதிகமாக இருந்துச்சு. பட் நோ கோல்டு டெசர்ட் கிடையாது, சாரி ஐஸ் டெசர்ட் கிடையாது, இல்லைன்னா கிளேஷியல் சீட்ஸ்னால கவர் ஆன லேண்ட் கிடையாது. ஆனால் இப்போ கம்மிங் இயர்ஸ் இட் இஸ் நம்ம இந்த ஹியூமன் பீயிங்ஸ் வாழக்கூடிய எவல்யூஷனோட டைம் பீரியட் இல்லைன்னா ஹியூமன் பீயிங்ஸோட
நம்ம ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஸோ ஐஸ் ஷீட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அண்டார்டிகா இருக்கட்டும், ஆர்டிகா இருக்கட்டும், இல்லைன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஏரியாவில் ஐஸ் ஷீட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஸோ இட் இஸ் லைக் முன்னாடி ஏன்ஷியன் டைம்ல இருந்ததை விட சி லெவல் வந்து கம்மியாக இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் லைக் சி வந்து ஐஸாக மாறுறதுனால. தட்ஸ் ரீசன். ஸோ இப்போ கிளைமேட் சேஞ்சினால திருப்பியும் அதே டைம் ஏன்ஷியன் டைம்ல எப்படி இருந்துச்சோ அதுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஸோ நிறைய லேண்ட்ஸ் வந்து சி ரைஸுக்கு முன்னாடி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இந்த டீக்ளேசியேஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ரீசெண்டாக படித்த கோகோலித்தோபோரஸ் அப்படின்ற பைட்டோ பிளாங்டனை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இங்கே சூ பிளாங்டனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபோரம் மினிஃபெரா நான் உங்களுக்கு சொன்ன கோகோ லித்தோபோரஸோட ஆதிக்கம் வந்து இந்தியன் ஓஷன் ஏரியாவில் கம்மியாயிட்டு இருக்கு. அதுக்கான உதாரணம் என்ன அப்படின்னா அங்கே சூ பிளாங்டைன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா இதுக்காக சர்வே பண்ண முடியாது. ஸோ இட் வில் கோ எக்ஸ்டிங். தட்ஸ் அ ரீசன். அதே மாதிரி தான் இப்போ இந்த ஸ்டடியும் சொல்லுது இந்தியன் ஓஷன் ஏரியாக்குள்ள சூ பிளாங்டன் தட் இஸ் ஃப்ரோமா மினிஃபெரா அப்படின்ற சூ பிளாங்டனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்றது. ஸோ இது எதை காமிக்குது அப்படின்னா ரைஸ் இன் த சீ லெவல் அப்படின்றது இந்த ஆர்டிகளோட எக்ஸ்பிளனேஷன். தென் தேர்ட் நியூஸ் வந்து லிக்விடிட்டி மெஷர்ஸ் எக்ஸ்டெண்டட் ஃபார் பேங்க்ஸ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து 25th செப்டம்பர் வரைக்கும் பேங்க்ஸ் வந்து 90% கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணணும்னு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க 100%. அண்ட் தென் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ஃபார் த பேங்க்ஸ் வாஸ் எக்ஸ்டெண்டட். ஸோ அவங்க வந்து தே கேன் கெட் ரிலாக்ஸேஷன் அப் டு திஸ் ஜூன் 30 அப்படின்றது. இப்போ கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்றது நான் சொல்ல எக்கனாமிக் டேக்ஸ். ஸோ ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ் லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பேங்க்ஸ் பிரான்ச்சஸாக இருக்கட்டும் இல்லைன்னா ஓவரால் இப்போ லைக் இந்தியன் பேங்க் அப்படின்னா ஒவ்வொரு பிரான்ச்சும் 4% அதை வந்து 3 குறைச்சாங்க. இப்போ 3% இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுலேயும் 90% இப்போ வைக்க வேணாம்ட்டாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் COVID-19 சுச்சுவேஷன். ஸோ இந்த 4% இல்லைன்னா 3% அப்படின்னா 100 crore ஒரு பிரான்ச்சோட டிரான்சாக்ஷன் நடக்கு, இல்லைன்னா 1 crore ஒரு பிரான்ச்சோட டிரான்சாக்ஷன் நடக்கு அப்படின்னா அதில் ஒரு 4% they have to maintain லைக் டெய்லி பேசிஸில் they have to maintain இந்த ஆர்பிஐ பர்மிசஸில். ஸோ 1 crore அப்படின்னா how much you have to say. ஸோ 100 crore எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 crore they have to kept. அதே மாதிரி 4 lakh rupees they have to kept in the ஆர்பிஐயோட பர்மிசஸில் வைக்கணும் 1 crore அப்படின்றப்போ. அதே மாதிரி இப்போ அதை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா 1 crore 4 lakhs எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி 1 crore 4 lakhs எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த 4 lakhs அவங்க லெண்டிங் பண்ண முடியாது. பேங்க்ஸ் டெபாசிட்டர்ஸ் கொடுக்கக்கூடிய மணி. அதே மாதிரி 100 crore டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய பேங்க் வந்து 4 crore rupees they can give for lending. அதன் மூலமாக அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. தட்ஸ் அ ரீசன். ஸோ இது எதுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது இந்த பணம் வந்து சப்ளை கொடுக்கப்படும். இப்போ COVID-19 சுச்சுவேஷன்ஸில் பேங்க்ஸ் there is a huge amount of money have to be pumped in the market. So that's the reason RBI வந்து இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் ரெப்போ ரேட் இருக்கு, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, ரிவர்ஸ் ரெப்போ இருக்கு, ஓஎம் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. இப்போ ரெப்போ ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட போய் கடன் வாங்க. இப்போ பீப்புள் ஆர் கெட்டிங் லோன் ஃப்ரம் த பேங்க்ஸ். அப்போ பேங்க்ஸ் வந்து பணம் இங்கிருந்து வரோம்னா தே கேன் கோ ஃபார் லெண்டிங் லைக் borrowing not lending, borrowing from the RBI. இப்போ 6% லைக் கடன் வாங்குறாங்க அப்படின்னா 6% வாங்குறாங்க அப்படின்னா அதில் நமக்கு லோன் கொடுக்கும்போது ஹோம் லோன் கொடுக்குறாங்கன்னா they will provide for 9, 8.7 so something எக்ஸெட்ரா. அது மாதிரி பர்சனல் லோன் 14%. ஸோ இது ஆர்பிஐ கிட்டேருந்து அவங்க 6% வாங்கி 2% அதிகமான ப்ராஃபிட்டோட நமக்கு லோன் கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன் பேர். இட்ஸ் நாட் அ லாங் டேர்ம், இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம். இப்போ ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கலாம் 6%. ஃபார் தட் தே ஹாவ் டு கிவ் பாண்ட்ஸ். அது என்ன பாண்ட்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் we will repurchase it அப்படி. அதனால தான் அதுக்கு ரெப்போ ரேட்டுன்னு பேர், which means ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன்னு பேர். சரியா? ஸோ எல்லாமே இங்கே கொடுக்கல. இட்ஸ் டோட்டலி எக்கனாமிக் கிளாஸ். ஸோ ஐ ஹோப் பீப்புள் ஸ்டடி இட் ஆல்ரெடி. முடிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், மற்றவங்க வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ். அப்புறம் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெப்போ ரேட்டோட ரிவர்ஸ்
which means ரெப்போ ரேட்ன்றது ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட போய் லோன் லைக் பாரோயிங் பண்ணுறாங்க, லோன் எடுக்கிறாங்க. ரிவர்ஸ் ரெப்போன்றது ஆர்பிஐ வந்து பாண்டை பேங்க் கிட்ட கொடுத்துட்டு ஆர்பிஐ வில் கெட் மணி. எப்போ மார்க்கெட்டில் அதிகமான பணம் இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி பாண்டை கொடுத்துட்டு தே வில் கெட் த மணி. சரியா? தட்ஸ் ஆல். தென் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டின்றது இப்போ தட்ஸ் அ லிமிட். ரெப்போ ரேட் மூலமாக கடன் வாங்க ஒரு 100 crore ஒரு பேங்க் லிமிட்னு வச்சுக்கோங்க. இப்போ தே ஆர் கெட்டிங் லோன் 100 crore வாங்கிட்டாங்க ஆல்ரெடி. ரெப்போ ரெப்போ ரேட் மூலமாக வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா தே டோன்ட் ஹாவ் எனி பாண்ட்ஸ் கேட்டகரியில் இல்லை லைக் இல்லை அப்படின்றப்போ தே லைக் அவங்களோட லிமிட் வந்து எக்ஸாஸ்டட் ஆகிடுச்சு. இப்போது there is a need of urgent need of money, overnight need of money, ஒரு 3 days இல்லைன்னா ஒரு demand, there is a huge demand for tomorrow situation சமாளிக்கிறதுக்கு there is a huge demand for money in the like bank அப்படின்றப்போ they can go for lending, borrowing. யாருக்கிட்ட போகலாம் அப்படின்னா ஆர்பிஐ அதுக்கும் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுது. ரெப்போ ரேட்டை விட லைக் 0.5% இல்லைன்னா 0.25% வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். தட் இஸ் அபவுட் தி எம்எஸ்எஃப், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ அதை வந்து இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேணால் தி கோ ஃபார் லெண்டிங். ஸோ யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ இதுவும் தெரிஞ்சுக்கணும். எக்கனாமிக்ஸ் கிளியராக படித்தவங்க இன்ஃப்ளேஷன் எப்படி, இது எப்படி மார்க்கெட்டில் பம்ப் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஹவு இட் வில் எஃபெக்ட் தி இன்க்ரீஸ் த இன்ஃப்ளேஷன், ப்ரொடக்ஷன் எப்படி இருந்துச்சு. மற்றவங்க லைக் லேமேன் அபவுட் தி எக்கனாமிக்ஸ் ஜஸ்ட் நோ ரெப்போ ரேட்டுன்னு என்னென்ன விளக்கமாக சொல்லியிருக்கேன், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி நான் என்னென்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் ரிவர்ஸ் ரெப்போ நான் என்னென்னு சொல்லியிருக்கேன், அது எவ்வளோ படித்தா போதும், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சொல்லியிருக்கேன். இது இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும். சரி. தென் ஹெச்ஐஎம் ரேடியோ. ஸோ ஹெச்ஐஎம்ன்றது அமெச்சுவர். ஸோ நீங்கள் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கம்யூனிட்டி ஐ ஹோப் 4 லைக் வேலையில்லா பட்டதாரி 2 அந்த மூவியில் வரும் சிவகார்த்திகேயன் யூஸ் டு டாக். கம்யூனிட்டி ரேடியோ அப்படின்றது ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும். இப்போ ஃபிஷிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள், ஸோ இப்போ சைக்ளோன்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடிய டைம் பீரியடில் தே யூஸ் டு டூ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எவ்ரி திங். ஸோ இதெல்லாம் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டிங் தான். ஸோ அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும்தான் இது ஒன் கிவன் கனெக்ஷன் டு டபுள் வே கனெக்ஷன்ஸும் இருக்குது. இது ஒன் கிவன் கனெக்ஷன் டு என்டையர் கண்ட்ரிக்கும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் ஏரியாவுக்கு மட்டும்தான் ரேடியோ கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த ஹெச்ஐஎம் அமெச்சூர் ரேடியோ ஆப்ரேட்டர்ஸ் வந்து வாலண்டியர்ஸாக கோவிட்-19 சுச்சுவேஷன்ஸில் இப்போ கான்டாக்ட் ட்ரேசிங் குவாரண்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க குவாரண்டைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது இந்த ரேடியோ சிக்னல்ஸ் மூலமாக வாட்ச் பண்ணுறதுக்காக ஹெச்ஐஎம் ரேடியோ ஆப்ரேட்டர்ஸை பயன்படுத்துகிறாங்க. For that, two-way communication will be used. That's the reason. So இது நார்மலாக டிசாஸ்டர் பர்பஸ். டெலிஃபோன் கம்யூனிகேஷன்ஸ் முன்னாடி டிவி கம்யூனிகேஷன்ஸ், ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே ரேடியோஸ் மூலமாக தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் முன்னாடி. சரியா? இன்னைக்கு வி ஹேவிங் சேட்டலைட்ஸ் எவ்ரி திங். ஸோ ரேடியோஸை பொறுத்த வரைக்கும் வி வில் சென்ட், எல்லாருக்குமே இந்த அட்மாஸ்பியரோட ஸ்ட்ரக்சர் தெரியும் உங்களுக்கு. ஸோ ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர் அண்ட் தென் அயனோஸ்பியர். ஸோ வி வில் சென்ட் எர்த்து குளோபுக்கு. இப்போ இங்கேருந்து யூஎஸ்க்கு நீங்கள் ரேடியோ வேவ்ஸ் சென்ட் பண்ணணும். எஃப்எம் லைக் நீங்கள் ப்ராட்காஸ்டிங்ஸ் எல்லாமே இன்னைக்கு சேட்டலைட்ஸ் மூலமாக பண்ணுறீங்க. முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா அயனோஸ்பியர் யூஸ் பண்ணாங்க. இது நான் கிளாஸில் சொல்லி தந்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ தே வில் சென்ட் சிக்னல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அதுக்கு அயனோஸ்பியர் வில் நாட் அலோவ் தி ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் அவுட் சைட். ஸோ அது வந்து அப்படியே பவுன்ஸ் பேக் பண்ணும். பவுன்ஸ் பேக் பண்ணி ரீச் ஆக வேண்டிய இடத்துல ரீச் ஆகும். ஸோ யூ வில் ரிசீவ். இன்னைக்கு அதுக்கு பதிலாக சேட்டலைட்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை ரேடியோ வேவ்ஸை கண்டுபிடிச்ச ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் அப்படின்றதுனால தான் லைக் ஃப்ரீக்வன்சி ஹெர்ட்ஸில் நம்ம லைக் மெஷர் பண்ணுறோம். அதோட லைக் யா ஜெனரலி ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எடுத்துன்னா 500 கிலோஹெர்ட்ஸ்லேருந்து 1000 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும். ஆம்பிளிடியூட் மாடுலேட்டட் அப்புறம் ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டட் இருக்குது. ஆம்பிளிடியூட் மாடுலேட்டட் பேண்ட். ஸோ நோ நீட் டு கோ இன் டெப்த். 530 கிலோஹெர்ட்ஸ். இதுக்கு இன்ஜினியரிங் படிச்சிருந்தா மட்டும்தான் புரியும். ஸோ அதர்வைஸ் லைக் எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரியில் படிச்சிருந்தா மட்டும்தான் இது புரியும். அதர்வைஸ் யூபிஎஸ்சிக்கு இந்த ஒரு டெப்த்து தேவை கிடையாது. ஸோ நோ நீட் டு கோ இன் டீப். லைக் டீப்பராக நீங்கள் போகணுன்ட்டு ஹையர் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப் டு 54 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும். ஸோ இட்ஸ் அ ஷார்ட் வேவ் பேண்ட்ஸ். ரேடியோஸை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ லாங் வேவ் லென்த் தான். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தா தெரியும் லோவர் ஃப்ரீக்வன்சி லைக்
ஹை ஃப்ரீக்வன்சி, வெரி ஹை ஃப்ரீக்வன்சி, அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சியில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அந்த பேண்ட். ஸோ இதை தான் ஸ்பெக்ட்ரம் அப்படின்பாங்க. ஸோ இதை தான் நம்ம லைக் ஆக்ஷன் கொடுக்குறது. எதன் மூலம் ஆக்ஷன் கொடுக்கணும்? நம்மளோட சேட்டலைட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்பெக்ட்ரேட்ஸ். நாட் அபவுட் ஏர். அது மூவிஸ்ல சொல்லுவாங்க ஏற வைக்கிறாங்க அப்படின்றது. நோ, நாட் அபவுட் ஏர். அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சின்றது நம்ம சேட்டலைட் சென்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சேட்டலைட்ஸில் டிரான்ஸ்பாண்டர்ஸ் இருக்கும் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய. அந்த டிரான்ஸ்பாண்டர்ஸ் வந்து இப்போ ஏர்டெல், ஜியோ போன்ற நெட்வொர்க்குகளுக்கு கொடுக்குறாங்க. வோடாஃபோன் போன்ற நெட்வொர்க்குகளுக்கு ஆக்ஷன் மூலமாக இவ்வளோ வருஷத்துக்கு they can use their frequencies மாடுலேஷன்ஸ் வந்து பயன்படுத்த முடியும். அதன் மூலமாக ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ் பண்ணிக்க முடியும். இனி நம்ம செல்லுலார் ஃபோன்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடியது அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சிஸ். தட்ஸ் ஆல். தென் ஃபிஃப்த் நியூஸ் எடுத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. பிசி மஹலனோபிஸ், இது எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ் படித்தவங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானிங்கில் மெயின் பர்சன், இஸ் த ஹெட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எக்கானமியை பற்றி சொன்னவர். சரியா? யா. இப்போ இந்த இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸோ அவரோட பர்த் ஆனிவர்சரி we are celebrating as the statistics day. What's the purpose? நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிஸ்டம் இவரோட கான்ட்ரிபியூஷன் மூலமாக உருவாக்கப்பட்டுச்சு. அண்ட் தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டும் இவரோட நினைவாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இவரோட லைக் நினைவு அப்படின்றப்போ ஸோ இவரோட வழிகாட்டுதலின்படி உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு பிறகு உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஹி வாஸ் வெரி நோன் பர்சன் ஃபார் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது இன்னைக்கு பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் வி ஹேவிங் ஃப்ளோ சார்ட்ஸ். ஸோ கர்வ் வந்து மேலே போகுது அண்ட் தென் இட் இஸ் கெட்டிங் ஃப்ளாட்டனிங், அப்புறம் ஃப்ளாட்டனிங் ஆகி அப்புறம் டவுன் ஆகும். இதுக்கு வி நீட் சம் மெஷர்மெண்ட். ஸோ சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்பஸுக்கு பண்ணுறது. அதே மாதிரி ஹங்கர் இண்டெக்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், லைக் வாட்டர் ஸ்கேர்சிட்டி டீட்டெயில்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் அதிகமாகுதா, இல்லை ஃப்ளாட்டனிங் ஆகிருக்கா, இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி ஃபார் தட் பர்பஸ் எவ்ரிவேர் வி நீடட். இன்னைக்கு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இவரோட பீரியடில் தான் அது வந்து லைக் ஹீ இஸ் அ ரெனவுண்ட் பர்சன் ஃபார் தி லைக் statistics in India. So மெயினாக வந்து he made a pioneering studies in the anthropometry, that is ஹியூமனோட பாடியை மெஷர் பண்ணக்கூடியது. Then he founded the Indian Statistical Institute and contributed for the designing large samples of surveys, etc. So that's the reason he was considered as the father of modern statistics அப்படின்றது. That's இன்னைக்கு நம்மளோட பிரணாப் முகர்ஜியாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கலில் எக்கனாமிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தே ஸ்டடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரெனவுண்ட் பர்சன்ஸ். ஸோ தட் யூ ஹவ் டு நோ. தென் சிக்ஸ்த் நியூஸ் பொறுத்த வரைக்கும் நியூ ரூல்ஸ் டு ரெகுலேட் தி எக்ஸாட்டிக் அனிமல் ட்ரேட். எக்ஸாட்டிக் அனிமல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நான் ரீசெண்டாக கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நிறைய எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லீகலாக ட்ரேடிங் நிறைய நடக்குது. ஸோ ரீசெண்டாக சூனோட்டிக் டிசீசஸ் ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கிறதுனால எவ்ரி எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் வளர்க்குறவங்க வீடுகளில் வச்சுருக்கவங்க தே ஹாவ் டு ரெஜிஸ்டர். ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்கோம், அந்த டைம் பீரியடுக்குள்ளே தே ஹாவ் டு ரெஜிஸ்டர் டு தி சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன்ஸ் கிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும், இன்ஸ்பெக்ஷன் அலோவ் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணுறவங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு அலோவ் பண்ணணும். இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நியூஸஸ் சொல்லியிருந்தேன். இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ் அனௌன்ஸ்ட், தட் இஸ் என்வைரன்மெண்ட் மினிஸ்ட்ரி ஹாஸ் அனௌன்ஸ்ட் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதான் இப்போ பார்க்குறோம். வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லீகல் ட்ரேட் மானிட்டர் பண்ணக்கூடியது. இப்போ கப்பல் மூலமாக கொண்டு வராங்க, ஏர்கிராஃப்ட் மூலமாக கொண்டு வராங்க அப்படின்னா, கடத்தப்படுது அப்படின்னா, அதை தடுக்கக்கூடிய அத்தாரிட்டி வந்து டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். ஸோ ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இது வரைக்கும். இப்போது யார் வந்து உள்ளே கொண்டு வந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் பேர்ட்ஸாக இருந்தாலும் தே ஹாவ் டு ரெஜிஸ்டர் தி சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன்ஸ் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். தட் இஸ் மேஜர் இம்பார்ட்டன்ட். அப்புறம் 6 monthsக்கு ஒரு வாட்டி அவங்க இப்போது சம்படி லைக் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, விற்கிறாங்க, அவங்களோட லைக் ப்ரொஃபஷனே அதான் அப்படின்றப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப்பை பற்றி, எக்ஸாட்டிக் லைஃப்ஸை பற்றி ஸ்டாக்ஸ் அவங்க லைக் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். So advisory says exotic live species will cover animals under the sites வரக்கூடியது. அப்படின்னா ப்ரொடெக்டட் அனிமல் கேட்டகரி appendix 1, 2, 3 நான் சொல்கிறேன் அது என்னன்றது.
த்ரீ கேட்டகரியில் வரக்கூடிய வைல்ட் லைஃப், ஃபானா அண்ட் ஃப்ளோரா, அந்த ப்ரொடெக்டட் அனிமல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் அவங்க எக்ஸாட்டிக் லைஃப்ஸில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான, ட்ரேடை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்வாங்க. அப்புறம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய எந்த ஸ்பீஷீஸும் இதில் மானிட்டர் பண்ணப்படாம ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற தேவை கிடையாது. தென் ஏன் இப்போ திடீர்னு அந்த மூவ் அப்படின்னா, ரீசெண்டாக எஃப்ஏடிஎஃபோட ரிப்போர்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். தெர் இஸ் அ ஹியூஜ் ரைஸ். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 23 பில்லியன் பர் இயர் டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லீகல் ட்ரேட் மூலமாக. ஸோ இந்தியா கண்டினியூஸ் தி பேட்டில் ஃபார் தி வைல்ட் லைஃப் கிரைம் அண்ட் த வைல்ட் லைஃப் மார்க்கெட் நமக்கு ஆன்லைன் மூலமாக அதிகமாக இருக்குது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்த மெஷர்ஸ் பண்ணியிருக்காங்க. தட் யூ ஹேவ் டு நோ. சைட்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் வைல்ட் ஃபானா அண்ட் ஃப்ளாரா. இதை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஸ்பெசிமென்ஸ், அப்புறம் ஆஃப் வைல்ட் லைஃப் பிளான்ஸ், அதோட பாடி பர்பஸாக இருக்கட்டும், ஸ்பெசிமென்ஸாக இருக்கட்டும், அதோட லைக் லைஃப் ஸ்பீஷீஸாக இருக்கட்டும், அதை வந்து ட்ரேடிங் பண்ணுறதை தடுக்கக்கூடியது த்ரெட்னிங் ஸ்பீஷீஸை மட்டும்தான். எல்லா ஸ்பீஷீஸையும் கிடையாது. ஐயூசிஎன் 1963 இது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்படுது. 1975 it was adopted by 93 countries. இட்ஸ் அ லீகலி பைண்டிங். இந்தியா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர். ஸோ லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட்டை நம்ம சைன் பண்ணியிருக்கோம். 1976 வி ராட்டிஃபைடு இன் அவர் பார்லமெண்ட். சைட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணுறது தடுக்கிறதுக்கும், இம்போர்ட் பண்ணுறதை தடுக்கிறதுக்கும், ரீஎக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறதை தடுக்கிறதுக்கும் தெர் இஸ் 3 appendixes. ஸோ த்ரெட்டன் ஸ்பீஷீஸை வந்து எந்த ஒரு காரணத்துக்கு ட்ரேட் ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் தி ஸ்பீஷீஸ் ஆர் நாட் பர்மிட்டட். ஆனால் ரிசர்ச் பர்பஸுக்கு எக்ஸப்ஷனல் கேட்டகரி அப்படின்றப்போ ரிசர்ச் பர்பஸ் தே கேன் டூ. செகண்ட்ன்றது ப்ரொவைட்ஸ் லோவர் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதிகமான எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதிகமான ட்ரேடிங், கடத்துறதுலாம் இருந்துச்சுன்னா தே வில் டேக் ஆக்ஷன்ஸ். Then next is appendix 3 category that contains species. இப்போ இந்தியா பொறுத்தவரை we having one on rhinoceros. ஸோ இந்தியா பொறுத்தவரை it is a protected one. சயின்ஸை பொறுத்தவரை appendix 3 கேட்டகரியில் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அது it was not appendix 3 category, it was not a protected animal in Nepal, Bhutan அப்படின்றப்போ we can give request to Nepal and other countries. ஸோ அந்த கண்ட்ரீஸ்க்கு அது போகிறதுனால ஸோ ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸை வந்து ஏன்னா அங்கே வச்சு அது கொல்லப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, போச்சிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ரிக்வஸ்ட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே appendix 3 கேட்டகரியில் இருக்கும். ஸோ that's all. Then seventh news about why India is producing less and less oil. இந்தியா பொறுத்த வரைக்கும் we are importing a lot crude oil அதிகமாக இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ற இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்ட் வந்து நமக்கு லைக் கிராஃப் வந்து நமக்கு லைக் யூ கேன் சி த டேட்டாஸ் நீங்கள் பார்க்க முடியும். இம்போர்ட் இஸ் லைக் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எக்ஸ்போர்ட் லைக் சாரி டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஃப்ளாட்னிங் அண்ட் தென் கர்வ் வந்து அந்த லைன் வந்து கீழே வருது, ஃப்ளாட்னிங் ஆகி அதுக்கப்புறம் கீழே வருது. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மெயின்லி இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆயில் லைக் நம்ம ஆயில் ஓஎன்ஜி செய்கிறதுனா ஆயில் இந்தியா. ஸோ இவங்க 2 பேரும் தான் அதிகமான க்ரூட் ஆயில் பிளாக்ஸ் வந்து ஆஸ்டன் எடுக்கிறாங்க. ப்ரைவேட் பிளேயர்ஸ் ரொம்ப கம்மி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், லெஸ் பிளேயர்ஸ் ஆர் அலோட் டு இன்வெஸ்ட். அது மட்டும் இல்லை, அலோவ் பண்ணுறவங்களுக்கு ராயல்ட்டி ஃபீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபீஸ் போட்டாங்க. லைக் லாட் ஆஃப் டாக்ஸஸ், செஸ்ஸஸ் வேர் கலெக்டட். ஸோ இந்த செஸ்ஸஸ் எல்லாம் இருக்கிறது ஒரு மெயின் ட்ராபேக்னு சொல்லப்படுது. ப்ரைவேட் பிளேயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண வர்றது தடுக்கப்படுது. ஒய் ப்ரொடக்ஷன் இஸ் ஃபாலிங் அப்படின்னா டெக்னாலஜி இஸ் வெரி ஸ்லோ அண்ட் தென் புதிய கண்டுபிடிப்புகள், புதிய பிளாக்ஸை கண்டுபிடிக்கிறது நம்ம ரொம்ப லேசியாக இருக்கும். நியூ வெல்ஸ் நம்ம உருவாக்குறதுல ஓல்டர் வெல்ஸ்லேயே தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஏஜென்ட் வெல்ஸில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு மெயின் ரீசனாக சொல்லப்படுது. அண்ட் ஒய் ஆர் தேர் நாட் மோர் ப்ரைவேட் பிளேஸ். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி லைசன்சிங் கொடுக்கறது, ஒரு பிளாக்கு வந்து அலாகேட் பண்ணி 1000 crores பே பண்ணி அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதுலேருந்து ஆயில் எடுத்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்குள்ள இட் வில் டேக் ஹியூஜ் டேஸ், இல்லைன்னா 5 years, 3 years, 8 years அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா. ஸோ இந்த கம்பெனி அது வரைக்கும் 1000 crores இன்வெஸ்ட் பண்ணிட்டு தே ஓன்ட் கெட் லைக் சிங்கிள் பெனி ஃப்ரம் தட். ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா பிளாக் அலாட்மெண்ட் பண்ணுறது, லைசன்சிங் கொடுக்குறது எல்லாத்துலேயுமே வந்து வெரி ஸ்லோ ப்ராசஸ். தட்ஸ் அ ரீசன். வாட் பாலிசி சேஞ்சஸ் குட் ஹெல்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நிறைய ஆயில் செஸ் நான் சொன்ன ராயல்ட்டிஸ் போட்டிருக்காங்க. பெட்ரோலியம் ப்ராஃபிட் ஆன் பெட்ரோலியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னைக்கு க்ரூட் ஆயிலோட பேரலோட ரேட்டு $45.
ரொம்ப கீழே வந்துருச்சு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பிரைவேட் கம்பெனிஸ் இல்லைன்னா கம்பெனிஸ் மேலே அதிகமாக போடக்கூடிய டாக்ஸஸ் தான் ரீசன். ஸோ இந்த ஹைட்ரோகார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி இஸ் த ஓல்டு ஒன். ஓஏஎல்பி அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஓப்பன் ஆக்ரேஜ் லைசன்சிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு 2019 வி ஹவ் லான்ச் இட். அதை பர்பஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் சொல்லிடும். தே கேன் லைக் யார் வேணாலும் தே கேன் கம் அண்ட் இன்வெஸ்ட். தே கேன் கோ அண்ட் செலக்ட் அ பிளாக் அண்ட் தே கேன் டூ ரிசர்ச். அவங்க என்ன இருக்கு, அங்கே என்ன என்ன ஹைட்ரோ கார்பன் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அந்த ஹைட்ரோ கார்பனை அவங்க எடுத்து அந்த ஆப்ஷன் அவங்க ஓகே அப்படின்றப்போ தே கேன் பே, தே கேன் செலக்ட் தட் பிளேசஸ் அண்ட் தே கேன் டூ எக்ஸ்ப்ளோரேஷன். அதுக்கு வந்து லைசன்சிங் கொடுக்கப்படும். இட்ஸ் எ ஈஸி வே டு கிவ் லைசன்ஸ். ஸோ ஏன்னா அவங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அங்கே என்ன இருக்கு அப்படின்றது. கம்பெனிஸ் ஆர் டூயிங். ஸோ தட்ஸ் த ரீசன். ஸோ அதில் இப்போ ஒரு பிளாக் கொடுக்குறேன், இப்போ காவேரி டெல்டா கொடுக்குறாங்க அப்படிதான் நமக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், கெயில் நிறுவனங்கள் நம்ம காவேரி டெல்டா ஏரியாவில் தொலைகள் போடுறதுக்கான வேலைகளை ஸ்டெர்லைட் நிறுவனங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா இதான் ரீசன். ஸோ தே ஹேவ் இன்வெஸ்டட், தே ஹேவ் செக், அங்கே மீத்தேன் கேஸஸ் இருக்கிற படிமங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் தென் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, ஓப்பன் அக்ரேஜ் பாலிசி மூலம் அவங்களுக்கு கொடுத்தானே ஆகணும். ஸோ நோ வே ஆஃப் லைக் எக்ஸம்ஷன் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இப்போ டிஸ்பியூட் இஸ் கோயிங் ஆன். ஸோ ஓப்பன் அக்ரேஜ் லைசன்சிங் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதோட லைக் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஹவ் டு நோ. அதன் மூலமாக லைக் பாதிக்கப்படாத இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்டை தவிர மற்ற ஏரியாக்கள் எடுக்க முடியல, அந்த ஏரியாக்களில் இதை பயன்படுத்த முடியும். ஸோ தட்ஸ் இட். The 8th news பொறுத்த வரைக்கும் பாரத் நெட் ப்ராஜெக்ட், Department of Promotion of Industry and Internal Trade, that is DPIIT, 1950 crore டெண்டரை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கொடுக்க வேண்டியது பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் கரப்ஷன்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், காமர்ஸ் இண்டஸ்ட்ரி கீழே இந்தியாவில் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் பண்ணக்கூடியது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் ட்ரேட், இன்டர்னல் ட்ரேட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் இவங்க. ஸோ 2000 it was established in 1995. 2019 it was renamed. முன்னாடி டைரக்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரொமோஷன்ஸ், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இவங்க தான் கவனிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தே ஹவ் சேஞ்ச் த ரோல், இன்டர்னல் ட்ரேட் மட்டும்தான். தென் இது உருவாக்கப்பட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா 1991. ஸோ அது வரைக்கும் கவர்மெண்ட் தான் கம்பெனிஸ் மோனோபோலி அலோவ், லைக் ப்ரைவேட் பிளேயர்ஸ் அதிகமாக அலோவ் பண்ண, லைசன்சிங் கொடுக்குறது இது எல்லாமே இவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸோ லைக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தேர் இஸ் அ ஹியூஜ் ப்ரைவேட் பிளேயர்ஸ் ஆர் அலோவ் 1991 அப்புறம். அப்போது லிபரலைசேஷன் அதிகமாகும் போது அவங்களுக்கு லைசன்சிங் கொடுக்குறது, முன்னாடி இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் அவங்க தான் பண்ணணும், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தட்ஸ் ரீசன் தேர் இஸ் அ நீட். அதனால அது உருவாக்கப்பட்டுச்சு. நவ் இட் வாஸ் ரீநேம்ட் ஆஸ் அ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்ற பேர் வந்து மாற்றிருக்காங்க. தட் யூ ஹவ் டு நோ. தென் பாரத் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஃப்ளாக்ஷிப் மிஷன் அண்ட் பாரத் ப்ராட்பேண்ட் நெட்வொர்க் லிமிடெட். ஸோ அவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்டிங் பண்ணக்கூடியது ஆல் ஓவர் இந்தியா. ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் ஆக்ட் 1956, 1000 crore கேபிட்டல், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முன்னாடி, இப்போ கம்யூனிகேஷன் தனியாக, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 2 பேருக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட மெயின் பர்பஸ், இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா, கிராமங்களுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மூலமாக இன்டர்நெட் ஹை ஸ்பீட் 100 Mbps ஸ்பீடுக்கு ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இட் வில் ஹெல்ப் ஃபார் மெடிசின், டிஜிட்டல் இந்தியா, பேங்கிங், எஜுகேஷன், ஹெல்த்துக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரூரல் பீப்புளுக்கு கிட்டத்தட்ட 2,50,000 கிராம பஞ்சாயங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் டார்கெட். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2017 OFC கேபிள்ஸ் அண்டர் கிரவுண்டில் போடுறது. செகண்ட் ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ப்ளஸ் லைக் மேலே ஓப்பன் ஏரியாவில் கொண்டு போகிறது, அண்டர் கிரவுண்டில் மட்டும் பவர் லைன்ஸ் மூலமாக. தேர்ட் ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் ரிங் ட்ரோபோகிராஃபி உருவாக்குறது அப்படின்னா இந்த சிஸ்டத்தில் இந்த சிஸ்டத்துக்கு கனெக்ட் ஆகும் சர்வர், இட் வில் ஆக்ட் அஸ் சர்வர். ஸோ ரெடன்சியை குறைக்கும். இப்போ இங்கேருந்து நெட் ஸ்பீடு இல்லைன்னா ஸோ இட் வில் ஆக்சஸ் ஃப்ரம் ஹியர் இட் செல்ஃப்.
ஸோ அந்த டயக்ராத்தில் அது போடப்படலை. ஸோ ரிங் அப்படின்றது இது மட்டும் இல்லை. ஸோ இந்த சிஸ்டத்துலேருந்தும் இந்த சர்வர்லேருந்து இந்த சர்வர் கனெக்டடாக இருக்கும். ஸோ இட்ஸ் பிளாக் லெவல், பஞ்சாயத்து லெவல், பிளாக் லெவல், தாலுக் லெவலில் கனெக்ஷன்ஸில் இருக்கும். அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல், டிஸ்ட்ரிக்ஸ் வில் பி கனெக்டட் வித் அதர் டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ இது வந்து ஸ்பீடு அதிகப்படுத்து. இது வந்து 2019 to 23 பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான வேலைகள் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. எலக்ட்ரிக் போல்ஸ் மூலமாக ஓஎஃப்சி கேபிள்ஸ் இன்னைக்கு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான லைக் டெண்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய கரப்ஷன் நடந்திருக்குனால தான் இதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இட்ஸ் ஒன்லி ஃபார் ரூரல் வில்லேஜஸ் ஏரியா. ஸோ தட்ஸ் ஆல். நைன்த் நியூஸை பொறுத்தவரைக்கும் மார்த்தோமா சர்ச். ஸோ மார்த்தோமா சர்ச்சோட ஹெட், தட் இஸ் ரெவரண்ட் டாக்டர் ஜோசப் மார்த்தோமா மெட்ரோபாலிட்டன் politician. So he is the senior most person in the Marthoma Syrian Church, like bishop category இருக்கக்கூடிய பர்சன். அவரோட 90th birthday anniversary லைக் விஷ் பண்ணியிருக்காரு பிரைம் மினிஸ்டர். ஸோ மார்த்தோமா சர்ச்சை பொறுத்தவரை இட்ஸ் ஏன்ஷியன்ட் லைக் ஸோ ஜீசஸ் கிரைஸ்டோட டிசைபிளான செயின்ட் தோமஸ் இருக்கார் இல்லையா, அவர் he came to India, that is கேரளா. அப்புறம் நம்மளோட தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம், அப்புறம் சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்ட், ஸோ அந்த பரங்கிமலை ஏரியா எல்லாமே அவரோட லைக் டைம் பீரியடில் சர்ச்சஸ் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அவர் உருவாக்குன சர்ச்சோட ஹெட்டில் தான் இந்த பர்சன் இருக்கார். தட்ஸ் ரீசன் ஹி வாஸ் லைக் ஹானர்ட் பை அவர் பிரைம் மினிஸ்டர். தட்ஸ் ஆல். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். Now the time for the MCQ. Daily current affairs MCQ 29th June 2020. First question, which of the following are allowed to cast their votes through post ballot in the Lok Sabha and Assembly elections? Statements are person with disabilities. Second one, voters under preventive detention, armed forces. Third one, armed police force of a state. Then fourth, voters above 65 years of age. Select the correct answer using the code given below. Options are A, 1, 2 and 4 only. Option B, 1, 2 and 3 only. Option C, 2, 3 and 4 only. Option D, 1, 2, 3 and 4 only. Second question, with reference to advanced torpedo decoy system, consider the following statements. Statement 1, it is designed and developed indigenously by DRDO. Second statement, this system is also called MARISH. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Third question, consider the following statements. Statement 1, 5 eyes, that is FVEY, is an intelligence alliance comprising Australia, Japan, India, the United Kingdom and United States. Then second statement, the P5 or the UNSC permanent 5 members, which include China, France, Russia, United Kingdom and United States. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Fourth question, which of the following countries are not a member of ASEAN, Association of Southeast Asians grouping? Statement 1, Brunei. Statement 2, Malaysia. Statement 3, Taiwan. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Fifth question, the terms golden crescent and golden triangle often seen in the news is related to what? A, regions having gold deposits. B, drug trafficking routes. C, strategic alliance in Europe. D, dead zones in Pacific Ocean. Sixth one, which of the following union ministry has recently
decided to celebrate Sankalp Parva from 28th June to 12th July 2020? A. Ministry of Corporate Affairs. B. Ministry of Culture. C. Ministry of Earth Sciences. D. Ministry of Electronics and Information Technology. Seventh question: what is anthropos recently seen in news? Options are a term they have coined to refer to the COVID-19 induced lockdown period and its impact on other species. Second option, that is option B, an anthropod which has no eyes or wings is less than 1 millimeter long and belongs to the Vitellate family. Then C option, a reproductive strategy that involves development of a female gamete without fertilization. Option D, none of the above. Eighth question, with reference to the Nasha Mukt Bharat Annual Action Plan 2021, consider the following statement. First statement, it would focus on 272 most affected districts and launch three-pronged attack combining efforts of Narcotics Bureau outreach, awareness by social justice, and treatment through the health department. Second, it was launched on the occasion of International Day Against Drug Abuse and Illicit Trafficking. Which of the statements given above are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Ninth question, consider the following statements regarding ozone depletion. First statement, polar stratospheric clouds inhibits ocean depletion. Second statement, ozone depletion will affect human body by enhancing changes of skin cancer and reduced level of vitamin D in the body. Option optional. Third statement, Montreal Protocol and Vienna Convention are related to ozone depleting substances. Which of the statements given above are correct? Options are A, one only, B, two only, C, both, D, 2 and 3. Options A, one only, B, two only, C, 1 and 2. Option D, 2 and 3. 10th question, how do CFCs, chlorofluorocarbons, reduce the concentration of ozones in the atmosphere? Options are A, radiation caused by CFC to release atoms that convert ozone to oxygen. B, CFC splits into troposphere and combines with carbon dioxide to form oxygen. Third option, CFC splits into troposphere and oxidize, preventing the formation of ozone. D option, CFC combine with ozone to produce oxidized molecules. So that's all about today's current affairs and MCQ student. Hope you people answered. Thanks a lot for joining with us.